சிங்கம் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு போலீஸ் பத்தின கதை அப்படிங்கிறதுனால, துப்பாக்கியில இருக்கிற புல்லட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து சிங்கமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வேகமா வர்ற மாதிரியும் காமிச்சு டைட்டில ரிவீல் பண்ணியிருப்பாங்க. சிங்கம் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா ஓடுமோ, அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துல துரைசிங்கத்தோடைய கேரக்டர் வந்து அவருடைய நடையா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து விறுவிறுன்னு ஃபாஸ்ட்டா இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோடைய டைட்டில சிங்கம்ங்கிற டாட்ஸுக்கு சிங்கத்தோடைய பிக்சர் தான் வச்சிருப்பாங்க. சிங்கம் வந்து ஒரு எல்லோ கலரா, கோல்டன் கலரா இருக்கிறதுனால, இந்த படத்தோடைய டைட்டிலுக்குமே வந்து கோல்டன் கலர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. சூர்யா நடிச்சு 2010ல ரிலீஸ் ஆன படம் சிங்கம். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சிங்கம் படம் வந்து சூர்யாவுக்கு 25வது படம் அப்படிங்கிறதுனால, 25 அப்படிங்கிறது வந்து சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் சூர்யாவுடைய 25ன்னு போடும்போது சில்வர் கலர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. 25 படங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி அவருக்கு பொட்டெல்லாம் வச்சு அவருடைய இமேஜ ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. துரைசிங்கத்துக்கு வந்து சிங்கம்னு பேர் வச்சிருப்பாங்க. பேர்லயே வந்து துரைசிங்கம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே மாதிரி காவ்யாவுக்கு வந்து டைகர்ன்னு வச்சிருப்பாங்க. துரைசிங்கம் வந்து காவ்யாவ புலின்னு தான் சொல்லி கூப்பிடுவாரு. அவங்க வந்து தங்கச்சிய சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது புலி வேஷம் போட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அதுல இருந்து படம் ஃபுல்லாவே டைகர்ன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. காவ்யாவுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சிக்கு வந்து எலின்னு வச்சிருப்பாங்க. எரிமலை வந்து காவ்யாவோட தங்கச்சி எலி கூட சேராதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாரு. எரிமலைய சிறுத்தை கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மயில் வாகனத்தோடைய கேரக்டர் வந்து நரி கூட கனெக்ட் பண்ணலாம். நரின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து நரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவர் பண்றது எல்லாமே வந்து தந்திரமா தான் யோசிப்பாரு. அதாவது அவரு என்னதான் வந்து தப்பான வேலை பண்ணாலும் இவர் மேல எந்த ஒரு கேஸுமே இல்லாத மாதிரி பாத்துக்குவாரு. இவருக்காண்டி மத்தவங்க போலீஸ்ல போய் ஆஜராகிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து இப்பதான் பில்டிங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போய் வந்து பிரச்சனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பாரு. அதுக்கு மயில் வாகனன் வந்து இல்ல பில்டிங் வந்து கட்டி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா தான் காசு பார்க்க முடியும். இல்லன்னா இப்பவே வந்து பிளாட் போட்டு வித்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி ஒருத்தரை வந்து அடிப்பாரு. அதே மாதிரி அடையாறுல இருக்கும்போது ஆவடியில இருக்கிற மாதிரியும், அம்பத்தூர்ல இருக்கிறது வந்து திருவான்மியூர்ல இருக்கிற மாதிரியும் சொல்லி குழப்பி விடுவாரு. தமிழ்நாட்டு சிஎம் உடைய பொண்ண கடத்துறேன்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய சிஎம் பொண்ண கடத்தியிருப்பாரு. எல்லா வேலையுமே ஒரு தந்திரமா பதுங்கி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மயில் வாகனத்துக்கு வந்து அவருடைய கூட்டாளி மேல ஒருத்தர் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதனால நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. அப்ப சென்னையில இருக்கிற எல்லா ரவுடிகளும் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. பேரும் கொடுத்திருப்பாங்க. இந்த பேர்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல துரைசிங்கம் வந்து மயில் வாகனத்தோட ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. வேற வேலை இருந்துச்சுன்னா போய் பாருங்க. நீங்க இந்த ரவுடி வேலையில இருந்தீங்க அப்படின்னா உங்களை என்கவுண்டர்ல ஷூட் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப துரைசிங்கம் வந்து அடியாட்கள் கிட்ட உங்க பேர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில பேர் பேரை சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்ற பேரும் ஒரே பேரா தான் காமிச்சு கண்டினியூட்டியா மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா இருதய சிகிச்சை அவசர பிரிவுன்னு போர்டுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மயில் வாகனத்துக்கு தமிழ்நாட்டுல சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா மயில் வாகனத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே சென்னையில இருக்கிற எல்லா ரவுடிகளும் வந்து மயில் வாகனத்தை விசாரிக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில இருக்கிற சண்முகமும் வந்து கால் பண்ணி அண்ணாச்சிக்கு உடம்பு சரியில்லையாம்ல அப்படின்னு சொல்லி விசாரிப்பாரு. சண்முகம் விசாரிக்கிறது மூலமா ஓவராலா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே இவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல மயில் வாகனன் வந்து சுந்தரா போட்டு தள்ளிடுவாரு. அப்ப பெட்ஷீட் எடுத்து சுந்தர் மேல போட்டு அடுத்த சீனே வந்து அவருடைய ஷர்ட் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எப்போதுமே டைரக்டர் ஹரியோடைய படம் அப்படின்னாலே அவருடைய பேரை கோயில் கோபுரத்துக்கிட்ட தான் பேஸ்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் கோயில் கோபுரம் பக்கம் தான் டைரக்டர் ஹரியோடைய பேரை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கோயில்ல அன்னதானம் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்திருப்பாங்க. அப்ப கோயில்ல இருக்கிறவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களா, எந்த ஊரு அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அப்ப நாங்க விருதுநகர்ல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கான டீட்டெயிலா அவங்க வர்ற வண்டியில TN67 மென்ஷன் ஆயிருக்கும். உண்மையிலேயே விருதுநகர்ல இருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா காரோடைய நம்பர் பிளேட் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே சீன்ல அந்த கும்பல்ல 2 லேடிஸ் கெட்டப் போட்டு ஜென்ஸ் வந்திருப்பாங்க.
அப்ப துரைசிங்கம் வந்து அடிக்கும்போது லேடீஸ அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த 2 லேடீஸ் கெட்டப் போட்ட ஆண்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு டோப்பாவ கழட்டி விட்டு தான் இந்த துரைசிங்கத்தையே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் துரைசிங்கம் வந்து அந்த ஆளுங்கள அடிக்கவே ஆரம்பிப்பாரு. அதே சீன்ல எப்போதுமே காவல் தெய்வமா கருப்பசாமி கோயில்ல குதிரை தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊர்லயும் குதிரை தான் இருக்கும். அது கூட போலீஸும் இருக்கிற மாதிரி காமிச்சு, அதே மாதிரி கருப்பசாமிக்கு ஈக்குவலா போலீஸ் இருக்கிற மாதிரியும், குதிரைக்கு ஈக்குவலா சிங்கம் இருக்கிற மாதிரியும், ஸோ இவங்க 4 பேரு தான் இந்த ஊருக்கு காவலா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த பொம்மைகள் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சொந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் தான் யூஸ் பண்ணுவாரு துரைசிங்கம். அப்ப பைக்க விட்டு கீழ இறங்கும்போது, ஒரு தடவ கூட அவரு ஸ்டாண்ட் போடவே மாட்டாரு இந்த படத்துல. எப்போதுமே 2 போலீஸ்காரவங்க தான் வந்து அந்த பைக்க வாங்கி ஸ்டாண்ட் போடுவாங்க. இதே இது சென்னையில துரைசிங்கம் வந்து நார்மல் பைக்க யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. துரைசிங்கம் வந்து ஃபர்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கும். அப்ப சமாதானமாகி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கு எரிமலை வந்து இப்படியே சமாதானமாக்கி அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனை இழுத்து மூடிருவாங்க. அப்ப வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாரு. அதுக்கு துரைசிங்கம் வந்து நான் மளிகை கடை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எரிமலை வந்து நினைச்சு பார்க்கும்போது எரிமலையும் பொட்டலம் போடுற மாதிரியும், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த கான்ஸ்டபிளும் பொட்டலம் போடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஃபுட்பால் ஆட போயிருப்பாரு. அப்ப ப்ளூ கலர் டீ ஷர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவருக்கு புடிச்சது ஃபுட்பால் அப்படிங்கிறதுனால, அவருடைய ரூம்ல ஃபுட்பால் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ளூ கலர் டீ ஷர்ட்ட ஹேங்கர்ல தொங்க விட்டுருப்பாங்க. மகாலிங்கம் வந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருப்பாரு. சொந்த ஊர்ல இருந்து தான் சென்னைக்கு போய் செட்டில் ஆகி பிசினஸ் மேனா ஆயிருப்பாரு. இவருக்கு சொந்த ஊருக்கு வர்றதுக்கு பிடிக்காம இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா தான் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நான் இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி காவ்யாவும் அவங்களுடைய தாத்தாவும் சினிமா பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்ப அவங்க பாட்டி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி கால் பண்ண போவாங்க. அதுக்கு காவ்யா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இனிமேல் கிராமத்துக்கே விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமா மகாலிங்கத்துக்கு கிராமத்துக்கு வர்றது பிடிக்கல அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. காவ்யாவ ஏர்போர்ட்ல பழனி தான் வந்து கூப்பிட வந்திருப்பாரு. அப்ப பழனியோடைய பேரு வந்து ஞாபகம் இல்ல அப்படிங்கிறதுக்காண்டி திருச்செந்தூரா, திருத்தணியா அப்படின்னு சொல்லி ஊர் பேரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பழனின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீன்ல எரிமலை வந்து துரைசிங்கத்தோடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப துரைசிங்கத்தோடைய வீட்ல துரைசிங்கம் வந்து எம்.ஏ. படிச்ச மாதிரியும், அவர் எஸ்.ஏ.யா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் நேம் போர்டு மூலமாவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி துரைசிங்கத்தோடைய வீட்ல அவங்க அப்பா வந்து மளிகை கடை வச்சிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா அவங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த அரிசி, பருப்பு மூட்டைகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில வந்து எண்ணெய் டின் இருக்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல எரிமலை வந்து நான் கான்ஸ்டபிளாவே இருக்கிறேன். ஆனா உங்க மகன் வந்து எஸ்ஐயா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா பேசுவாரு. அப்ப நீ ஏன் கான்ஸ்டபிளா இருக்கிறன்னு உனக்கு தெரியணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி துரைசிங்கத்தோடைய அப்பா வந்து அவர மளிகை கடைக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாரு. பல கேள்விகள் கேட்டு எரிமலை வந்து அடிக்கடி கடைக்கு கால் பண்ணி அவருக்கு ரொம்பவே டயர்ட் ஆகி வேர்க்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இதே இது வந்து துரைசிங்கத்துக்கு ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து பல பதில்கள் சொல்ற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து எஸ்ஐயா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும், இவர் வந்து கான்ஸ்டபிளா இருக்கிறாரு அப்படிங்கிற மாரியும் காமிச்சிருப்பாங்க. ஜனவரி மாசம் கேலண்டர் வந்து துரைசிங்கத்துடைய வீட்ல இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி கடையிலயும் ஜனவரி மாசம் வேற ஒரு கேலண்டர் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ 2 கேலண்டர் இருந்தாலும் சேம் மாசம் வச்சு கன்டினியூட்டியா மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. விவேக்குக்கு வந்து எரிமலை எப்படி பொறுக்கும்னு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு டயலாக் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா இவருக்குள்ள வர்ற மாதிரியும், அதனால இவர் வந்து ஓவர் எமோஷனல் ஆகி இவருக்கு அடிபடுற மாதிரியும் துரைசிங்கத்துக்கிட்ட ஆரம்பத்திலே கன்வே பண்ணியிருப்பாரு. சிங்கம் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தீயவர் குலை நடுங்க படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. சிங்கம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.